இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, என்னாச்சு? கபிலனை நீங்க எங்க பாத்தீங்க? எதனால இவனுக்கு இப்படி ஆச்சு? அது நான் எதுவும் கேட்டுக்கல. அக்கா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஆக்சிடென்டா? எப்படா? எப்படி ஆச்சு? அது நான் வந்துட்டு இருந்தப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாமல் இருந்துச்சா, அப்போ ஒரு கார்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். நீ தான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டியே, வீட்டுக்கு வரதுக்கு ஏன் நைட் வரைக்கும் டைம் ஆச்சு? ஆமா கபிலா, நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ரித்திகாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொல்லிருக்க. அப்புறம் என்னதாண்டா ஆச்சு? அதுக்கப்புறம் யார் போன் பண்ணாலும் உன்னோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. அதான்க்கா, என் ஃபோன் என் கையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப அது ஆன் ஆகவே இல்லை. அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் ஷோரூம் வரைக்கும் போயிருந்தேன். அதான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன கபிலா, நீ வேற யார் போனையாவது வாங்கி எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? நைட்டு ஃபுல்லா உன் ஆளை காணோமேனு நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறிப்பட்டோம் தெரியுமா? அது நானும் வீட்டுக்கு தான் போறேன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன்மா. அதான் உங்களுக்கு கால் பண்ணல. இப்படி ஆகும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? ராத்திரி நேரம் வேற, ஸ்ட்ரீட் லைட் வேற எரியலன்னு நீ சொல்ற. ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். இதையெல்லாம் பார்க்கும்போது இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணல. எலெக்ஷன் டைம் அதுவுமா, யாரோ வேணும்னு தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். இல்ல, இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. இப்பவே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அக்கா, இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தான். இதுக்கு எதுக்கு தேவையில்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு? அதெல்லாம் வேணாம், விடுங்க. கபிலா, இல்லடா, இது நிச்சயமா வேணும்னே பண்ணதுதான். இத பத்தி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். அக்கா வேணாம்க்கா, நான் தான் சொல்றேன்ல, அது அப்படியே விட்டுருங்க. டேய், இப்ப கம்ப்ளைண்ட் பண்றது தான்டா கரெக்ட். அப்பதான் இத பண்ணது யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பயம் வரும். நான் தான் வேணாம் ஏய், டேய், நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அப்படிலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. நமக்கு தான் இன்னும் பிரச்சனை வரும். தயவு செஞ்சு இது இதோட எல்லாரும் விட்டுருங்க ப்ளீஸ். உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேளுங்க. அம்மா, ரூமுக்கு போகணும்மா, கையெல்லாம் வலிக்குது. வாடா. பாத்து.